நம்ம சவுத் சைட்லாம் அப்பாக்கள் இருக்காங்கல்ல, பொம்பளை பசங்களை பேர் சொல்லியே கூப்பிட மாட்டாங்க தெரியுமா? பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. பாப்பா, பாப்பா சாப்பிட்டுச்சா, பாப்பா தூங்குச்சா, பாப்பா காலேஜ் போச்சா. பாப்பாவே பீப்பா மாதிரி இருக்கும். ஆனாலும் அப்பாவுக்கு அது பாப்பா தான். பாப்பா வந்துச்சா, பாப்பா போச்சா, அப்படியே தான் கேட்பார். அப்பாவுக்கு ஆம்பளை பசங்களையும் பேர் சொல்லியே கூப்பிட மாட்டார் தெரியுமா? அந்த எரும மாடு வந்துச்சா, ஊர் சுத்த போயிருக்குமே, அது உருப்படவே உருப்படாது. இப்படி தான் அப்பா சொல்லுவார். பார்த்துருக்குறீங்களா? எங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும் அப்பாவுக்கு ஆம்பளை பசங்கனாலே ஒரு வில்லன் தான். ஆனால் பெண் குழந்தைகள் அப்படின்னாலே ரொம்ப செல்லம். இவங்க தான் இல்லாத சேட்டை பண்ணியிருப்பாங்க. அண்ணனோ தம்பியோ அடிக்க வருவாங்க. இந்த பொம்பளை பிள்ளைய தொட்ட கையை உடைச்சிருவேன், அது எங்கள் ஆத்தா அப்படிம்பாரு. ஏன்னா நீங்களும் அவரை பெற்றீங்க. ஆனால் சொல்வார் இல்லையா, வீட்டில் நடக்கிறது தானே, ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு தீபாவளியோ கிறிஸ்மஸோ ரம்ஜானோ வருது, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுப்போம்ல. ட்ரெஸ் எடுக்கும் போது ஒரு பட்ஜெட் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வீட்டில் அப்பா வந்து ஒரு தொகையை அம்மா கையில் கொடுத்துருவார். அம்மா உடனே நம்மளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்கே பாரு உங்கள் அப்பா 5000 ரூபாய் தான் கொடுத்துருக்குறாரு, வீட்டில் எல்லாருக்குமே இவ்வளோ தான், உனக்கு 1000 ரூபாய், ஆளுக்கு 1000 ரூபாய், மீதி 1000 ரூபாய் குடும்ப செலவுக்கு, நீ இந்த 1000 ரூபாய்க்குள்ளே தான் ட்ரெஸ் எடுத்துக்கிடணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஓகே மம்மி, நான் 800 ருபீஸ்க்கே சுடிதார் எடுத்துக்கிறேன், 200க்கு செப்பல் இல்லைன்னா வாட்ச் ஏதாவது வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஜென்ரலாக தான் சொல்வீங்க. ஆனால் அந்த கடைக்கு போனவுடனே என்ன ஆவீங்க? குபீர்னு உள்ளே போய், அவங்களுக்குன்னு ஒரு பெரிய இதே இருக்குது, ஒரு ஃப்ளோரே இருக்குது, உள்ளே போய் ஒரு சுடிதாரோடு வருவீங்க. அதில் ரேட்டை தான் அம்மா பார்ப்பாங்க. அப்பா எதை பார்ப்பாரு? இந்த சுடிதார் போட்டால் என் பொண்ணு எப்படி அழகாக இருக்குன்னு அப்பா பார்ப்பார். ஆனால் இது என்ன ரேட்டுங்கிறத அம்மா பார்ப்பாங்க. அந்த டேக் எடுத்து பார்ப்பாங்க. 2300 ரூபான்னு எழுதியிருக்கும். அம்மா என்ன சொல்லுவாங்க? உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? வீட்டை விட்டு வரும்போதே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? 1000 ரூபாய்க்குள்ளே தான் எடுக்க சொன்னேன், இதை ஏன் எடுத்த? உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? அப்பா எனக்கு இந்த சுடிதார் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, என் கிளாஸ் தர்ஷினி கூட இதான்ப்பா வச்சுருக்கா, லாவண்யா கூட இதே மாதிரி தான்ப்பா எடுத்திருக்கா, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா என்ன சொல்வார்? உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காடா, உனக்கு இது ரொம்ப அழகாக தான்டா இருக்கும், இதை நீ எடுத்துக்கோ. அம்மா சொல்லுவாங்க, இன்னும் எடுத்துக்கோ. 1000 ஏய் வர்றத இடத்துல சத்தம் போடக்கூடாது. ஏன் ட்ரெஸ்ஸுக்கு உரிய 1000 ரூபாவும் பாப்பாவுக்கு கொடுத்துரு. இந்த தடவை எனக்கு ட்ரெஸ்ஸு தேவையில்லை, என் பொண்ணுக்கு அந்த பணத்தையும் கொடுத்துரு, அவள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும். சொல்கிறாரா சொல்லலையா? சொல்கிறாரா? இன்னைக்கு இத்தனை பேர் நல்லா காஸ்ட்லியான ஷூ போட்டிருப்பீங்க. ஆனால் உங்கள் அப்பாக்கள் நிறைய பேர் போட்டிருக்கிற செப்பலுடைய ரேட்டு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் போட்டிருக்கிற ஷர்ட்டோடைய ரேட்டும் உங்கள் அப்பா போட்டிருக்கிற ஷர்ட்டோடைய ரேட்டும் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? இப்போ நிறைய அச்சீவர்ஸ் எல்லாம் நம்ம சொன்னோம்ல, இன்ஜினியரிங்கில் அச்சீவர்ஸ் எல்லாம், அதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? உங்களுக்கு வேறு வேலை இல்லை, அதனால வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வேறு வேலை இல்லை, உட்காந்து கேட்டுட்ருக்கோம். ஒரு சாதனையாளர்களிடம்தான் சாதனைகளை பற்றி பேச முடியும் என்பதால் உங்களிடம் நான் அவர்களை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன். நீங்களே நம்ப மாட்டேங்கிறீங்களா உங்களை சாதனையாளர்னு சொன்னால்? சரி, நானே ப்ரூவ் பண்ணிட்டுமா? நீங்கள்லாம் சாதனையாளர்கள். உங்களில் எத்தனை பேருடைய தாத்தா பாட்டி 4 வருஷம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்த இன்ஜினியர்ஸ்? எத்தனை பேருடைய தாத்தா பாட்டி? அது அம்மா தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை அப்பா தாத்தா பாட்டியாக இருக்கலாம், 2 பேரும். ஒருத்தர் யோசித்து கை தூக்கிட்டு கீழே போட்டார், அரியர் இருக்கு போல் இருக்கு. யார் தாத்தா பாட்டியும் ப்ரொஃபஷனல் கோர்ஸு முடிக்கலை, அப்படி தானே? முடிக்கலை, ரைட். எத்தனை பேருடைய அம்மா அப்பா 2 பேரும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்தவங்க? அம்மா அப்பா 2 பேரும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் 4 வருஷம் படிச்சிருக்கணும். அதிகபட்சம் ஒரு 10 பேர் இருப்பாங்களா? 10 பேர். இதை விட்டுட்டு நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன், அப்படி இந்த அரங்கமே அதிரணும். ஏன் இவ்வளோ பெரிய கைத்தட்டல் கொடுத்தீங்க? நீ தானம்மா கொடுக்க சொன்ன, உன் தொல்லை தாங்க முடியல. ஏன் தெரியுமா நீங்கள் இவ்வளோ பெரிய கைத்தட்டல் கொடுத்தீங்க? இன்னும் 30 வருஷம் கழித்து இதே இடத்தில் உங்கள் பிள்ளைங்க, நம்ம ஒரு டைம் மிஷினில் ஏறி போவோம் டிக்கிலோனா மாதிரி, 30 வருஷம் கழித்து உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஏதோ ஒரு காலேஜில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு பேச்சாளர் வந்து பேசுகிறாங்க. அவங்க கேட்குறாங்க, உங்களை எத்தனை பேருடைய அம்மா அப்பா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்தவங்க அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவாங்க? எத்தனை பேர் கை தூக்குவாங்க? இன்னைக்கு 1000 பேர் இருக்கிறீங்க, 10 பேர் தான் கை தூக்குனீங்க. 30 வருஷம் கழிச்சு 1000 பேரும் கை தூக்குவார்கள். இல்லை, இன்னும் 60 வருஷம் கழிச்சு போவோம், உங்கள் பேரன் பேத்திலாம் இங்கே உட்காந்துருக்குறாங்க. உங்களை மாதிரியே அவங்களும் அழகாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் கொடூரமாக வச்சுருப்பாங்க, பேண்ட்டெல்லாம் கிழிச்சு போட்டிருப்பாங்க, ஆனால் உங்களை மாதிரியே லட்சணமாக இருப்பாங்கன்னு வைங்களேன்.
அவங்கள்ட்ட கேட்குறோம், உங்களின் தாத்தா பாட்டிகள் யாரெல்லாம் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிருக்கிறாங்க, 4 வருஷம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்காங்கன்னு கேட்டா யாரெல்லாம் கை தூக்குவாங்க? யாரெல்லாம் கை தூக்குவாங்க? எல்லாரும் கை தூக்குவாங்களா? இன்னைக்கு நீங்க யாருமே கை தூக்கல. ஏன்? 2 தலைமுறையின் அடையாளமாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். இனி வரப்போகிற 2 தலைமுறையின் முகவரியாக நீங்கள் இருக்கிறீர்கள். 5 தலைமுறையின் சாதனையாளர் நீங்க தான்.